ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஃபேஷன்ஸ். இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிசைனில் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு ஸ்டிச்சஸும் நெட் கிளாத் அண்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிசைனில் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே வந்து இருக்கும். டிசைன் பிகினருக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ரெஞ்ச் நாட்டு மாதிரி இருக்காது. அது ஒரு க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு த்ரீ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்கும், ஃப்ரெஞ்ச் நாட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக தெரியும் உங்களுக்கு பார்க்கவே. ஃபர்ஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா அந்த டிசைனே வந்து ஒரு சுடிதாருக்கு இப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறப்போ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போது எடுத்துட்டு இது உள்ள நம்ம கொடுத்து இப்போது அப்படியே டவுனில் நம்ம அந்த நீடில் இழுத்துடணும். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா. பாருங்கள் அழகாக இப்போது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். அழகாக இருக்கும் பார்க்கவே. சேம் அதே ப்ரொசீஜரில் இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இன்னொன்று போடுறேன். சேம் அது பக்கத்துலேயே கொஞ்சம் நியர்பையாக க்ளோஸ்டாகவே எடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திக்னஸாக கொடுத்த மாதிரி இருக்கும். எடுத்துட்டு பாருங்கள், ஒரே ஒரு சுற்று தான், அவ்வளோதான். சுற்றிட்டு நம்ம அப்படியே எடுத்து அந்த இடத்துலையே அப்படியே கொடுத்துட வேண்டியது. உள்ளே விட்டு இழுத்துட்டோம்னா இங்கே டவுனில் அப்படியே இழுத்துட வேண்டியது தான். இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஈஸியாக விழுந்துடும். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக போடுறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே. இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கனமாக தடிசாக வேணும்னா நம்ம வந்து மோட்டோ நீடில் யூஸ் பண்ணி போடலாம். இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறப்போ அழகாக இருக்கும் பார்க்கவே. ஒரு குர்த்தாலெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து குட்டி குட்டி டிசைனாக கொடுக்குறேன். நான் ஃபுல்லாக கொடுத்த பிறகு பாருங்கள், என்னது பாருங்கள். இன்னொன்று உங்களுக்காக ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். கரெக்டாக நம்ம அங்கே நியர்பையாக எடுத்துக்கோங்க எப்பயுமே. பாருங்கள், நீடில் கரெக்டாக அந்த கேப்பில் நம்ம எடுத்துக்கணும். இதே வந்து நீங்கள் இன்கேஸ் இதை நம்ம வந்து அங்கங்கே இந்த கலர் கொடுத்துட்டு ஒரு 3 கலராகவும் கொடுக்கலாம். அந்த கேஃப்ல எல்லாம் இன்னொரு கலர் கொடுத்துட்டு இன்னொரு கலர், ஸோ 3 கலர்ஸ் மல்டிபிள் கலராக இருக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். அதுவுமே க்யூட்டாக தான் இருக்கும். அப்படியும் கொடுக்கலாம் நீங்கள். அழகாக இருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து குர்த்தியில் ட்ரை பண்ணுறப்போ அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகாது நம்மளுக்கு. எப்பயுமே அந்த டிசைன் அப்படியே இருக்கும். ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த லுக்கும் அழகாக இருக்கும். நம்ம பீடனா கூட ஃபேட் ஆகும். பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னொன்று இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒன்று நாட் கொடுத்துக்கலாம்.
ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்கள். கரெக்டாக நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். கரெக்டாக நீடில் கொடுத்துட்டு அண்ட் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரே ஒரு இது தான் கொடுத்து இன்செர்ட் பண்ணி அவ்வளோதான், அப்படியே எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் இது. இதிலே ஃப்ரெஞ்சு லாங் நாட் சொல்லுவோம், அதை தான் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஞ்ச் லாங் நாட் கொடுத்துருப்பேன். சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே வந்து நான் வந்து ஜர்தோசிலையும் ஒரு ஃப்ரெஞ்சு லாங் நாட்டு இந்த இடத்துல கொடுக்கலான்னு இருக்கேன். ஜர்தோசியில் உங்களுக்கு கொடுத்தா அதுவுமே அழகாக இருக்கும். அதே சேம் டைம் நம்ம வந்து ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுக்கலாம், ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டும் கொடுக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து இந்த 2 கேப்லேயும் அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கலர் கலராக கொடுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்றதுக்காக. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நாட்டோ இல்லை ஸ்டிச்சஸோ இல்லை இங்கே இது பண்ணுங்கள், இல்லை அனி ஸ்டிச்சஸ் போடுங்க, இல்லை வந்து வாட்டர் ஸ்டிச்சஸ் போடுங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நான் இந்த கேஃபில் வந்து ஹனி ஸ்டிச்சஸோ இல்லை வாட்டர் ஸ்டிச்சஸோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஜர்தோசி தான் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ பார்க்குறேன் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் எது சொல்கிறீங்களோ அந்த ஸ்டிச்சஸை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக உங்களுக்கு நாட் விழுந்துடும், ஒன்றுமே இல்லை, அழகாக நாட் விழுந்துடும். குட்டி குட்டி இது வந்து குட்டி குட்டியாக விழும், அழகாக இருக்கும் பார்க்கவே நம்மளுக்கு. என்ன ஒன்று, இட் வில் டேக் சம் டைம், மோர் டைம் சொல்லலாம். இட் வில் டேக் மோர் டைம் டு ஃபினிஷ் இட். பட் வந்து நம்ம அதுவே வந்து இப்போ இந்த எம்ப்ராய்டரி த்ரெடு ஒரு எக்ஸ்ட்ரா 2 லேயராக போட்டோன்னா இட் வில் டேக் much time. It won't take much time. ஓகே, ஸோ அதனால தான் இப்படி குட்டி குட்டியாக கொடுத்தீங்கன்னா அது டைம் அதிகமாக எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக லேயர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் won't take much time. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவுமே போடுறதுக்கு தான் எனக்கும் ஆசை. பட் வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துகிட்டே போகும். நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போடுறேன். வேணால் ஃபாஸ்ட்டாக வேணால் போடலாம். அது பாருங்கள், நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போட்டேன் பாருங்கள். இப்போ உங்களுக்காக நான் வந்து ஸ்லோவாக போட்டுட்டு இருக்கேன். இன்கேஸ் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம போட்டு எடுத்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுகிட்டே போயிடலாம். எடுத்தோமா, நாட் போட்டோமா, அவ்வளோதான். சேம் பிளேஸில் இன்செர்ட் பண்ணோமா, டவுனில் புல் பண்ணோன்னா ஓகே. நவ் த ஃப்ரெஞ்ச் நாட் இஸ் ரெடி. சேம் திங் தான், அப்படியே நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பட் கரெக்டாக நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டே வரணும், அவ்வளோதான். அதுதான் எடுத்தோமா நீடில் அண்ட் வந்து சர்க்கிள், ஒரே சர்க்கிள் இந்த உள்ளே விட்டு சர்க்கிள் எடுத்தோம்னா அவ்வளோதான். கீழே புல் பண்ணோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். ஸோ இப்படி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே குட்டி குட்டியாக. அப்போ இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பெருசாக போட்டோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியும் இருக்காது, அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். டிசைன்ஸை எப்போயுமே ஒருத்தர் போட்ட மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக போட்டோன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நான் குர்த்திக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அப்போது எனக்கு டைம் இல்லை, நான் உங்களுக்கு வீடியோ நான் சேனல் ஓப்பன் பண்ணலை. ஆக்சுவலாக அப்போது வந்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இந்த சேனல் ஓப்பன் பண்ணலை. அண்ட் இப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் எங்களது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு லைக் போடுறீங்களோ அவ்வளவும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டு அப்லோட் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. சேம் நான் அகெயின் சொல்கிறது, ப்ராக்டிஸ், பேஷன்ஸ் அண்ட்
க்ரியேட்டிவிட்டி. இதுதான் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கில் இம்பார்ட்டண்டான ஒன்று. நாட் ஒன்லி ஆரி ஒர்க், இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இது ஒர்க் ஆகும். அண்ட் வந்து சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸான நீங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதை விட உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் தான் நான் அதிகமாக போடுவேன். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் நான் அந்தளவுக்கு எடுக்கிறதும் இல்லை. போடணுமென்னா போடலாம், பட் அதில் என்ன நம்ம ஒரு ஸ்டிச் எடுத்தோன்னா சேம் அதே ப்ரொசீஜர் நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதை விட நான் வந்து டுட்டோரியலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு பார்த்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நான் டுட்டோரியல் வீடியோஸ் மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வர்றதுன்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் போடுறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி அந்தளவுக்கு போடுறதில்ல, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது வேணும்னாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபிஷ்னஸ். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச். நான் இதை ஸ்லோவாக நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது குயிக்காக பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வீடியோ பார்க்கணும், ஒரு 3 மினிட்ஸில் பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து இது ஒரு குட்டியாக ஒரு ட்ரெயில் மாதிரி கொடுத்துட்றேன், ஃபாஸ்ட்டாக போடுறது எப்படின்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெஞ்ச் லாங் நாட் ஸ்டிச் நான் வந்து ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன் இதில். ஏன்னா வந்து இந்த மாதிரி போட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போது இங்கே இன்னொரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான கலரும் கொடுத்து ட்ரை பண்ணலாம் நடுவில். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இது ஒன்றுமே. பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே இன்னொரு கலர் ஆட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஈஸி ஸ்டெப் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணேன், இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாம் கேப் இல்லாமல் கரெக்டாக நம்ம நீடில் எடுத்துகிட்டு ஒரே ரிங்கு தான் அப்படி போட்டு அவ்வளோதான். சேம் பிளேஸில் அப்படியே கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது. ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டும் போடலாம் இதில். நம்ம பாருங்கள், ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டே வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ரிங் அவ்வளோதான். நம்ம அதே சேம் பிளேஸில் இன்சர்ட் பண்ணி கீழே புல் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இது நம்ம திக்னஸாக வேணும்னா இன்னும் ஒரு 2 லேயர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இது வந்து நான் சிங்கிள் இந்த எம்மிங் த்ரெட் யூஸ் பண்ணி நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிளாக போட்டிருக்கேன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட். இந்த பர்பிள் கலர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கலர் சிங்கிளாக போட்டிருக்கேன். இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து திக்னஸாக வேணும்னா மோட்டோ நீடில், இதுலேயே மோட்டோ நீடில் வரும், அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. திக்னஸாக வந்துடும், குயிக்காக ஃபினிஷ் ஆகிடும். இட் ஒன்ட் டேக் மச் டைம். பட் இந்த மாதிரி போட்டோன்னா இட் வில் டேக் மச் டைம். ஆனால் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். எதுவுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கஸ்டமருக்கு நம்ம வந்து குர்த்திக்கு அந்த மாதிரிலாம் போடுறப்ப அழகாக இருக்கும், ஃப்ராக்குக்கு போடுறப்ப அழகாக இருக்கும். பெரிய பெரிய நாட்டாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு அந்த லுக் இருக்காது. இது ஒரு கிரேப்ஸ் லுக் மாதிரி கொடுக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். திக்னஸாக போட்டோன்னா அது எல்லாருமே போட்ட மாதிரி இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி போட்டோன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பயும் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் கொடுக்குறது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் திக்னஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இது ஒரு கலர், இது ஒரு கலர். அண்ட் வந்து எண்டிங் ஸ்டேஜில்
ஒன் மோர் கலர் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுவுமே க்யூட்டாக இருக்கும். நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த டபுள் கலரே வந்து க்யூட்டாக தான் இருக்கும். இதில் நம்ம எண்டிங் பாயிண்டில் இன்னொரு கலர் ஆட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதுவுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ரிங் சேம் பிளேஸில் நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இழுத்துட்டோன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி ஆகிடும். இப்போ இங்கே ஒரு கலர் கொடுத்துருக்கேன். பிகினர் ஸ்டேஜில் இங்கே ஒரு கலர் கொடுத்தேன். அண்ட் சென்டரில் ஒரு கலர் அண்ட் வந்து எண்டிங் ஸ்டேஜில் ப்ளூ கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சேம் கலரும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வேணால் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துட்டு சென்டரில் ஜர்தோசி வேறு கலர் கூட கொடுக்கலாம். அதுவுமே க்யூட்டாக தான் இருக்கும். ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இப்படி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு கலர், அதுக்கு சென்டரில் இன்னொரு கலர். ஸோ அப்படியும் கொடுத்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் அப்போது இப்படி தான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். ஒருத்தர் கொடுத்த மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டிசைன் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் அவங்க க்ரியேட்டிவிட்டியை கேட்போம், அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்னமும் வந்து கிளாஸ் விட்டு போன பிறகு கூட அவங்களையும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தாட்டுக்கு கொண்டு போகும் எல்லா டிசைன்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் நான் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Adhya Fashions. இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டிசைனில் நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு வரேன். ஃப்ரெஞ்ச் நாட்டில் நான் சின்னதாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதுவுமே ப்ராக்டிக்கலாக எப்படி போடுறதுன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுவுமே கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நான் கொடுத்தேன்னா வீடியோ லென்த்தாக போகும், அதனால் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக ஒரு கலராக கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பர்பிள், பிங்க் அண்ட் வந்து எல்லோ கலர். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டரி த்ரெட், இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து எல்லோ கலர் நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீடில் நீங்கள் இப்படி போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து திக்னஸாக இல்லாமல் தின்னாக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி சிங்கிளாக போட்டிருக்கேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா ஒரு 2-3 லேயர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ வந்து மோட்டோ நீடில் யூஸ் பண்ணுங்கள், இந்த எம்மிங் நீடில் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸ்லோவாக நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது இப்போ ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனால் வீடியோ லென்த்தாக போகும். ஒரே ரிங்கு தான் போட்டு சேம் பிளேஸில் அப்படியே இன்செர்ட் பண்ண வேண்டியதை கீழே புல் பண்ணிடணும். அவ்வளோதான். நாட் வந்து விழுந்துடும், நம்மளுக்கு ஈஸியாக விழுந்துடும். இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். திக்னஸாக வேணும்னா நீங்கள் 2-3 லேயர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நம்ம என்ன கலர் வேணுன்றது நம்மளே சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே என்ன கலர் வேணும் அப்படின்றது. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்படி இல்லாமல் வேறு டிசைனில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சர்க்கிள் மாதிரி கொண்டு வரலாம். நான் இப்போ வந்து இப்படி கலர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கிள் மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிளுக்கு ஒரு கலர் அண்ட் செகண்ட் சர்க்கிளுக்கு ஒரு கலர் அண்ட் சென்டரில் இன்னொரு கலர் அப்படி கொடுத்தாலும் அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், நாட்டு ஈஸியாக விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் நம்ம அப்படியே எடுக்க வேண்டியது தான் லேயர்ஸு. இந்த கரெக்டாக அந்த நியர்பையாக கரெக்டாக எடுக்கணும், க்ளோஸாக. பாருங்கள், எடுத்துகிட்டு ஒரே ரிங் கொடுத்து அதே ப்ளேஸில் அப்படியே கரெக்டாக திக்னஸாக கொடுத்துட்டு வரணும். அவ்வளவே தான்.
அவ்வளோதான், நாட்டு விழுந்துடும். பக்கத்தில் எடுத்துட்டு இந்த மாதிரி குர்த்தியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கலர் ஃபேட் ஆகாது, ஏன்னா எம்ப்ராய்டரி த்ரெட். அண்ட் வந்து எந்த ஒரு தண்ணியில் போட்டால் என்ன ஃபேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்காது. பார்க்கவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி இருக்காது, அழகாக இருக்கும் பார்க்கவே. வந்து இது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம திக்னஸாக கொடுக்கல, தின்னாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், பக்கத்தில் கரெக்டாக க்ளோஸாக எடுக்கணும். அதுதான் இது ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது. ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஃப்ரெஞ்ச் லாங் நாட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் ஜர்தோஸ்லேயும் கொடுப்பேன், அதுவுமே நீங்கள் பார்த்து வேணால் லேர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் என்ன ஸ்டிச்சஸ் என்ன நாட்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் வந்து நான் ஜர்தோசி நாட் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதனா ஸ்டிச்சஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த நாட்டே நம்ம கொடுத்துடலாம், அந்த ஸ்டிச்சஸே கொடுத்துடலாம். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ரிங் சேம் பிளேஸில் இன்சர்ட் பண்ணி புல் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோவே தான், ஈஸி. அதே ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டுக்கு நம்ம கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு 2 சர்க்கிள் பண்ணணும். இப்படி எடுக்கிறோமா நம்ம, இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒன்றுமே இல்லை, ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டாக இருந்தால் ஒரு சர்க்கிள் பண்ணுறோம், இது 2 சர்க்கிளாக இப்படி பண்ணி நம்ம சேம் அதே ப்ரொசீஜரில் கொடுக்கணும் ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டாக இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல், பாய்.